பாடத்தில் ஏற்றி புத்தகத்தில் ஒரு சில பாடங்களை படிக்க இருக்கிறோம். இதற்கு முந்தைய வகுப்பில் நாம் 2 பாடல்களை படித்தோம். மழையை பற்றிய 2 பாடல்களை நாம் படித்தோம். இன்று நாம் ஒரு பாடப்பகுதியை படிக்க இருக்கிறோம். அனைவரும் உங்களுடைய ஏற்றி புத்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். மழையும் மானிடமும் என்ற பகுதியை தான் நாம் இன்று படிக்க இருக்கிறோம். மழையும் மானிடமும் என்ற பகுதியை தான் நாம் இன்று படிக்கப் போகிறோம். புத்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், கவனமாக கேட்க வேண்டும். என்றால் நாம் உயிர் வாழ, அதாவது நாம் உயிர் வாழ மிகவும் அடிப்படையான தேவைகளில் ஒன்றுதான் தண்ணீர். ஒரு நாட்டினுடைய அடிப்படை வளமும் தண்ணீர் தான். பண்டைய காலங்களில் மனிதர்களுடைய நாகரிகம் தொடங்கியதும் நதிக்கரைகளில் தான் என்பதை நாம் படித்திருக்கிறோம். என்றால் இன்று நாம் உயிர் வாழ மிகவும் அத்தியாவசியமான தேவைகளுள் அடிப்படை தேவைகளுள் ஒன்றாக உள்ள நீர் நமக்கு கிணறு, குளம், ஏரி இவைகளிலிருந்து கிடைக்கிறது. அந்த கிணறு, குளம், ஏரி, ஆறு போன்றவை நிரம்புவதற்கு மழை நீர் தான் மிகவும் ஆதாரமாக உள்ளது. அந்த மழையை போற்றிதான் இந்த பாடம் எடுக்கப்பட்டுள்ளது. இந்த மழையை சிலப்பதிகாரத்தில், அதாவது இளங்கோவடிகள் எழுதிய சிலப்பதிகாரத்தில் மங்கள வாழ்த்தில் இளங்கோவடிகளும் மழையை போற்றி பாடியிருக்கிறார். மாமழை போற்றுதும் மாமழை போற்றுதும் என்று பாடியிருக்கிறார். அதே போலதான் வள்ளுவரும் மழை நீரை அமுதத்துக்கு சாவா மருந்தாக கருதக்கூடிய அமுதத்திற்கு இணையாக ஒரு குறளையும் மழை நீரை பற்றி எழுதியிருக்கிறார். அந்த குறள் உங்களுடைய புத்தகத்தில் உள்ளது. வான் நின்று உலகம் வழங்கி வருதலால் தான் அமிழ்தம் என்றுணர பாற்று. பாருங்கள், உங்களுடைய புத்தகத்தில் உள்ளது. அந்த குறளை கவனித்து பாருங்கள். வான் நின்று உலகம் வழங்கி வருதலால் தான் அமிழ்தம் என்றுணர பாற்று. கவனித்தீர்களா? சாவா மருந்தாக கருதக்கூடிய அமுதத்துக்கு இணையாக வள்ளுவர் மழையை வர்ணித்து கூறுகிறார். என்றால் இந்த மழை நாம் அனைவருக்கும் அடிப்படை தேவைகள் என்றாலும் இந்த மழையை அதிகமாக எதிர்நோக்குபவர்கள், அதிகமாக இதை ஆவலோடு எதிர்பார்ப்பவர்கள் யார் என்று பார்த்தால் நம்முடைய உழவர்கள் தான். உழைப்பு தான், விவசாயம்தான் நம்முடைய அச்சாணியாக, நம்முடைய நாட்டினுடைய ஒரு அச்சாணியாக விளங்குகிறது. அந்த விவசாய தொழிலை செய்யக்கூடிய உழவர்களுக்கு தான் இந்த மழை இன்னும் பலன் அளிக்கிறது. உழவர்கள் தங்களுடைய நிலங்களை உழுது பயிர் செய்து மழையினுடைய வரவை பார்த்து இருப்பார்கள். மழை அவர்களுக்கு போதுமான அளவு பெய்து அவர்களுடைய பயிர் செழித்து அறுவடை செய்து அவர்களுடைய வாழ்வை இன்பமயமாக்கும். அப்படிப்பட்ட உழவர்களின் வாழ்வில் மழை பெய்யாதிருக்கும் போது ஒரு சில நம்பிக்கைகள் இருந்தன. மழை வருவதற்கு வேண்டி அவர்கள் ஒரு சில நம்பிக்கைகளை கடைபிடித்தார்கள். அப்படி ஒரு நம்பிக்கை தான் மழை கஞ்சி காய்ச்சுதல். அதாவது ஒரு ஊரில் உள்ள பெண்கள் நீண்ட காலமாக மழை பெய்யாமல் இருக்கும் போது ஒவ்வொரு வீடு வீடாக சென்று தானியங்களை பிச்சை எடுத்து, பெண்கள் அனைவரும் ஒவ்வொரு வீடு வீடாக சென்று தானியங்களை பிச்சை எடுத்து அவற்றை நன்றாக அரைத்து உப்பில்லாமல் கஞ்சியாக காய்ச்சுவார்கள். அப்படி காய்ச்சப்பட்ட அந்த மழை கஞ்சியை அவர்கள் ஊரில் உள்ள அனைவரும் குடித்துவிட்டு பெண்கள் தங்கள் குழந்தைகளுடன் தேசாந்திரம் புறப்படுவார்கள். தேசாந்திரம் என்பது அவர்கள் கால் போன போக்கில் அவர்கள் எங்கேயாவது சென்று விடுவார்கள். அப்படி செல்லும் போது அவர்கள் தாங்கள் மழை இல்லாமல் படக்கூடிய இந்த துன்பத்தை ஒப்பாரியாக பாடிக்கொண்டே செல்வார்கள். பூமியை நம்பியல்லோ ஐயோ வர்ணதேவா, நாற்று நட்டு விட்டோம் ஐயோ வர்ணதேவா, நாடு செழிக்கவில்லையே ஐயோ வருணதேவா. வருணதேவன் என்றால் மழையை கடவுளாக வழிபட்டார்கள். வருணதேவனை அழைக்கிறார்கள். நாங்கள் இப்போது பயிர் செய்து இருக்கிறோம், மழை வரவில்லையே என்று தங்களுடைய துயரங்களை ஒப்பாரியாக பாடிக்கொண்டு செல்வார்கள். அப்படி போகக்கூடிய அந்த பெண்களையும் குழந்தைகளையும் தடுத்து நிறுத்தி பெருநிலக்கிழார் என்றால் பெரிய ஜமீன்தார்கள், பெரிய குத்தகைக்காரர்கள் என்று சொல்லலாம். நிறைய நிலங்களை குத்தகைக்கு எடுத்து செல்பவர்கள் அவர்களை தடுத்து நிறுத்தி, சேரை பித்து தாரே சீராட்டு போவாதீங்க, சீமை செழித்து விடும், செல்ல மழை பெய்து விடும், நாடு செழித்து விடும்,
நல்ல மழை பெய்துவிடும் என்று அவர்களை தடுத்து நிறுத்தி பெருநிலக்கிழார் பாடுகிறார். இதை கேட்டதும் மழை பெய்வதாக, இந்த மழை கஞ்சி காய்ச்சி இப்படி செய்வதன் மூலமாக மழை பெய்வதாக உழவர்களிடையே ஒரு நம்பிக்கை இருந்தது. மாணவர்களே, நாம் இன்று மழையும் மானிடமும் என்ற பாடப்பகுதியை படித்தோம். நீங்களும் பாடப்பகுதியை நன்றாக வாசிக்க வேண்டும். வாசித்துவிட்டு உங்களுடைய புத்தகத்தில் ஒரு சில செயல்பாடுகள் கொடுக்கப்பட்டுள்ளன. அதில் முதல் செயல்பாடு என்ன என்று பாருங்கள். உங்களுடைய புத்தகத்தை எடுத்து அனைவரும் பார்க்க வேண்டும். உங்களுடைய புத்தகத்தில் முதல் செயல்பாடாக நாட்டின் அடிப்படை வளம் எது, ஏன்? நாம் பாடப்பகுதியை வாசிக்கும் போதே பார்த்தோம். நாட்டினுடைய அடிப்படை வளம் எது? நம்முடைய நாட்டினுடைய அடிப்படை வளம் எது? தண்ணீர். நம்முடைய நாட்டினுடைய அடிப்படை வளம் தண்ணீர். மனிதர் உயிர் வாழ மிகவும் அடிப்படையாக திகழ்வதும் தண்ணீர் தான். நாட்டினுடைய அடிப்படை வளம் தண்ணீர். இது உங்களுடைய பாட புத்தகத்தில் முதல் பத்தியில் உள்ளது. அதை நீங்கள் கண்டுபிடித்து எழுத வேண்டும். என்றால் உங்களுடைய இரண்டாவது செயல்பாடை பாருங்கள். என்ன செயல்பாடு உள்ளது? மழையை திருவள்ளுவர் எவ்வாறு குறிப்பிடுகிறார்? மழையை திருவள்ளுவர் எவ்வாறு குறிப்பிடுகிறார் என்றும் கேட்கப்பட்டுள்ளது. அதற்கு ஒரு குறள் இருந்தது உங்களுடைய பாடப்பகுதியில். வான் நின்று உலகம் வழங்கி வருதலால் தான் அமிழ்தம் என்றுணர பாற்று. அமிர்தத்துக்கு சாவா மருந்து என கூறக்கூடிய அமுதத்துக்கு இணையாக வள்ளுவர் மழையை குறிப்பிடுகிறார். என்றால் உங்களுடைய மூன்றாவது செயல்பாடை பாருங்கள். புத்தகத்தை எடுத்து பாருங்கள். மூன்றாவது செயல்பாடு, உழவர்களின் வாழ்வை மழை எவ்வாறு வளப்படுத்துகிறது? உழவர்களின் வாழ்வை மழை எவ்வாறு வளப்படுத்துகிறது? அதுவும் உங்களுடைய புத்தகத்தில் உள்ளது. புத்தகத்தை பாருங்கள். உலகை வாழ வைக்கும் மழையை ஆவலுடன் எதிர்நோக்குபவர்கள் உலகிற்கு அச்சாணியாக விளங்கும் உழவர் பெருமக்கள் தான். அவர்களின் உழைப்பை பயனுடையதாக்குவது மழைதான். தேவையான அளவு பெய்யும் மழை பயிர்களை செழிக்கச் செய்து அவர்களின் வாழ்வை வளப்படுத்துகிறது. எனவே உழவர்களின் வாழ்வில் மழை இன்றியமையாததாகும். மழையை குறித்து உழவர்களுக்கிடையே பல நம்பிக்கைகளும் சடங்குகளும் உள்ளன. இதுதான் உழவர்களின் வாழ்வை மழை எவ்வாறு வளப்படுத்துகிறது என்பதை பற்றிய கருத்து. இந்த 3 செயல்பாடுகளையும் உங்களுடைய நோட்டு புத்தகத்தில் நீங்கள் எழுதி படிக்க வேண்டும். நாட்டினுடைய அடிப்படை வளம் எது? திருவள்ளுவர் மழையை எவ்வாறு குறிப்பிடுகிறார்? மூன்றாவதாக உழவர்களினுடைய வாழ்வை மழை எவ்வாறு வளப்படுத்துகிறது என்பதையும் உங்களுடைய நோட்டு புத்தகத்தில் நீங்கள் எழுதி உங்களுடைய ஆசிரியருக்கு கொடுக்க வேண்டும். என்றால் மாணவர்களே, உங்களுக்கு 2 தொடர் செயல்பாடுகளும் தருகிறேன். அதையும் நீங்கள் எழுதுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். உங்களுடைய முதல் தொடர் செயல்பாடு, புத்தகத்தை பாருங்கள். மழை பெய்வதற்காக உழவர்கள் நடத்தும் வேறு நம்பிக்கை நிகழ்வுகள் எவை? தகவல்களை திரட்டி தொகுப்பு உருவாக்குங்கள். உங்களுக்கு தெரிந்த உங்களுடைய பகுதியில் உங்களுடைய பெற்றோர்களிடம் கேட்டு இதுபோல உழவர்களின் வாழ்க்கையில் மழை பெய்வதற்காக இருந்த நம்பிக்கைகள் எவையெல்லாம் என கேட்டு எழுத வேண்டும். இரண்டாவதாக ஒரு தொடர் செயல்பாடு உள்ளது. உலகின் அச்சாணி உழவர்கள். இக்கூற்றை வலியுறுத்தி கருத்துக்களை தொகுத்து எழுதுங்கள். உலகிலேயே மிகவும் முக்கியமான ஒரு தொழிலாக விளங்குவது விவசாயம்தான். அந்த விவசாயம்தான் எல்லாவற்றிற்கும் அடிப்படையாக இருக்கிறது. உலகின் அச்சாணி உழவர்கள் என்ற கருத்தை எடுத்துக்கொண்டு அதனோடு தொடர்புடைய சில கருத்துக்களை நீங்கள் எழுதி உங்களுடைய தமிழ் ஆசிரியருக்கு கொடுக்க வேண்டும். அனைவரும் செயல்பாடுகள் அனைத்தையும் செய்ய வேண்டும். புத்தகத்தை வாசித்து செய்ய வேண்டும். நாம் மழையும் மாநிலமும் என்ற பகுதியை வாசித்தோம். செயல்பாடுகளை பார்த்தோம். என்றால் அடுத்ததாக உங்களுடைய புத்தகத்தில் எனது இலங்கை செலவு என்ற தலைப்பில் ஒரு பயணக் கட்டுரை கொடுக்கப்பட்டுள்ளது. எனது இலங்கை செலவு என்ற தலைப்பில் ஒரு பயணக் கட்டுரை உங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. அந்த பயணக் கட்டுரையை நன்றாக வாசித்து அதோடு தொடர்புடைய செயல்பாடுகளையும் நாம் செய்து பார்ப்போம். உங்களுடைய புத்தகத்தை எடுத்து கையில் வைத்துக்கொள்ள வேண்டும். என்றால் பாருங்கள், எனது இலங்கை செலவு என்று நாம் கேட்கும் போதே
அதில் பார்க்கும்போது ஏதோ செலவானது, எதற்கோ நாம் செலவு செய்தது என்று எண்ணுவோம். ஆனால் பண்டைய ஆசிரியர்கள் செலவு என்னும் பொருளை பயணம் என்று பொருளாக கூறினார்கள். செலவு என்பது பயணம் ஆகும். எனது இலங்கை பயணம் என்பதையே எனது இலங்கை செலவு, செலவு என்றால் பயணம் என்று பொருள்படுகிறது. திருவி கல்யாண சுந்தரனார் எழுதிய எனது இலங்கை செலவு இந்த கட்டுரையை தான் நாம் இன்று படிக்க இருக்கிறோம். திருவிக அவர்கள் இலங்கைக்கு, அதாவது கொழும்புவில் உள்ள கண்டிக்கு சென்று அவர் கண்டு ரசித்த ஒரு சில அனுபவங்களை நமக்கு பயண கட்டுரையாக இங்கே கொடுத்திருக்கிறார். அந்த பயண கட்டுரையில் அவர் கண்டு ரசித்த காட்சிகளை அவர் வர்ணனையோடு எழுதியிருக்கிறார். அதைத்தான் நாம் இன்று வாசித்து செயல்பாடுகளை செய்ய இருக்கிறோம். கவனமாக நீங்கள் வாசிக்கும் போது பார்க்க வேண்டும். நீங்களும் உங்களுடைய பயணத்தை பற்றிய ஒரு கட்டுரை எழுதுவதற்கும் முயற்சி செய்ய வேண்டும். என்றால் ஆசிரியர் வாசிக்கிறேன், உங்களுடைய புத்தகங்களை எடுத்து கவனமாக பாருங்கள். வர்ணனை வாக்கியங்களும் வர்ணனை வார்த்தைகளும் நிறைய இந்த கட்டுரையில் உள்ளன. கவனமாக பார்க்க வேண்டும். புத்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். தமிழ் ஏற்றி புத்தகத்தில் பக்கம் எண் 19 எனது இலங்கை செலவு என்ற பாடம் உள்ளது. கொழும்பினின்றும் கண்டிக்கு புறப்பட்டோம். எம்மை வழிகூட்டி அனுப்ப போந்த அன்பர்களோடு நாங்கள் பேசிக் கொண்டிருந்தவையான் எங்களுக்கு செயற்கை வெம்மை புலனாகாமல் இருந்தது. வெம்மை என்றால் வெப்பம், புலனாகாமல் இருந்தது என்றால் நமக்கு அறிந்து கொள்ள முடியவில்லை. அந்த இயற்கை, அந்த வெப்பத்தை நம்மளால் அறிந்து கொள்ள முடியாமல் பேசிக்கொண்டு இருந்தபடியால், அதாவது நண்பர்களோடு பேசிக்கொண்டு இருந்ததால் அதற்கு நாம் வண்டி புறப்பட்டதும் கொழும்பினின்றும் கண்டிக்கு புறப்பட்டோம். எம்மை வழிகூட்டி அனுப்ப போந்த அன்பர்களோடு நாங்கள் பேசிக் கொண்டிருந்தவையான் எங்களுக்கு செயற்கை வெம்மை புலனாகாமல் இருந்தது. வண்டி புறப்பட்டதும் அவ்வெம்மை கடுமை வருத்த தொடங்கிற்று. சிறிது நேரத்துக்குள் இயற்கை அன்னை காட்சி வழங்கினாள். அவ்வழியின் இயற்கை வளத்தை என்னென்று சொல்வேன்? ஸ்ரீநகர், டார்ஜிலிங், ஆல்ப்ஸ் முதலிய இடங்களிலுள்ள இயற்கை வளங்களை பற்றி கேள்வியுற்றிருக்கிறேன். நூல்கள் வாயிலாக படித்தும் இருக்கிறேன். நேரே கண்டதில்லை. கண்டிக்கு செல்லும் வழிநெடுக இயற்கை அன்னையின் திருவோலக்கம் அன்றி வேறென்ன இருக்கிறது? எங்கனும் மலைகள், மலைத்தொடர்கள், மலை செடிகள், பைங்கூழ்கள், எங்கனும் அருவிகள், ஆறுகள், நீர்நிலைகள், இவையாவும் ஒன்றோடொன்று கலந்து அளிக்கும் காட்சியென்றோ கடவுள் காட்சி. மிகவும் அருமையான ஒரு வர்ணனை கட்டுரை. நீங்கள் கவனமாக அதை பார்க்க வேண்டும். நூற்றுக்கணக்கான குற்றாலங்கள், நூற்றுக்கணக்கான பாபநாசங்கள் ஆண்டுள்ளன. மலைகள் எத்துணை விதமாக காட்சி வழங்குகின்றன. சில இடங்களில் மலைகள் நிற்கும் தோற்றம் இயற்கை ஊசல் போல விளங்கிற்று. சில இடங்களில் மலைகள் சிங்கம் எழுந்து நின்று பாய வரும் தோற்றத்தை வழங்கிக் கொண்டு நிற்கின்றன. சில இடங்களில் அவை செய்கரை போல் நேர்மையாக நிற்கின்றன. பசுமை நிலவாத மலைப்பாங்கரே காணும். தெங்கும் கமுகும் ரப்பர் மரங்களும் ஒரு பெரும் பசும் கடல் பொங்கி வருதல் போல் காணப்படுகின்றன. சில இடங்களில் நானா பக்கங்களிலும் 4 திசைகளிலும் மலை சூழ்ந்து நிற்ப அவைகளில் நின்றும் பொழியும் அருவி, அவைகளன் அடியில் நீரான் என ஓடி திகழ நடுவன் பச்சை பசேலென வான்பயிர் தலையசைத்து நிற்கும் அழகை கண்டு உவந்தேன். புதிய மலை சோலைகளை பார்க்குந்தோறும் இயற்கை இன்ப வாழ்வு உள்ளத்தில் தோற்றமுறா நிற்கும். மாணவர்களே, இவைதான் திருவிக அவர்கள் கொழும்பில் உள்ள கண்டிக்கு சென்று அவர் கண்டு ரசித்த அந்த காட்சிகளை நமக்கு வர்ணனையாக சொல்லியிருக்கிறார்.
நீங்களும் பாடப்பகுதியை நிறைய முறை வாசித்து பார்க்க வேண்டும். வாசித்து பார்க்கும்போது அதில் நிறைய வர்ணனை வார்த்தைகள் உள்ளன. அத்தனை வர்ணனை வார்த்தைகளையும் நீங்கள் வாசித்து புரிந்து கொள்ள வேண்டும். என்னால் உங்களுடைய புத்தகத்தில் அடுத்த செயல்பாடுகள் உள்ளன. உங்களுடைய புத்தகத்தை பாருங்கள். முதல் செயல்பாடே இந்த ஆசிரியரை பற்றிய ஒரு குறிப்பு. திரு வி. கல்யாண சுந்தரனார் அவர்களை பற்றிய ஒரு ஆசிரியர் குறிப்பு கேட்கப்பட்டுள்ளது. முதல் கேள்வியை பாருங்கள். நான் வாசிக்கிறேன். கவனமாக நீங்கள் பார்த்து குறித்து எடுத்துக்கொள்ள வேண்டும். பிறகு உங்களுடைய நோட்டு புத்தகத்தில் எழுதி படிக்க வேண்டும். முதல் செயல்பாடு, திரு வி. பற்றிய தகவல்களை திரட்டி தொகுத்து எழுதுங்கள். திரு வி. கல்யாண சுந்தரனார். பெயர் திரு வி. கல்யாண சுந்தரனார். பெற்றோர் விருத்தாளனார் சின்னம்மையார். பிறந்த ஊர் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள துள்ளம். சிறப்பு, இவர் தொழிலாளர் நலனுக்கும் முன்னேற்றத்திற்கும் அயராது பாடுபட்டு மேடை தமிழுக்கு இலக்கணம் வகுத்தவர். தமிழ் தென்றல் என சிறப்பிக்கப்படுபவர். இவருக்கு ஒரு சிறப்பு பெயர் உள்ளது, தமிழ் தென்றல். இவருடைய படைப்புகள் மனித வாழ்க்கையும் காந்தியடிகளும், பெண்ணின் பெருமை, தமிழ் தென்றல், உரிமை வேட்கை. இவருடைய காலம் 26/8/1883 முதல் 17/9/1953 வரையாகும் இவருடைய காலம். திரு வி. கல்யாண சுந்தரனார் அவர்கள் தமிழ் தென்றல் என்று சிறப்பு பெயர் பெற்றவர். இவருடைய இந்த பயண கட்டுரையைத்தான் நாம் இன்று வாசித்தோம். ஆசிரியர் குறிப்பையும் நீங்கள் எழுதி உங்களுடைய ஆசிரியருக்கு கொடுக்க வேண்டும். இதுதான் உங்களுடைய முதல் செயல்பாடு. அனைத்துமே உங்களுடைய பாட புத்தகத்தில் உள்ளன. பார்த்து எழுதி வாசித்து உங்களுடைய ஆசிரியருக்கு நீங்கள் கொடுக்க வேண்டும். என்றால் மாணவர்களே, உங்களுடைய இரண்டாவது செயல்பாடை பாருங்கள். மலைகளையும் காடுகளையும் திரு வி. எவ்வாறு வர்ணிக்கிறார்? மலைகளையும் காடுகளையும் திரு வி. எவ்வாறு வர்ணிக்கிறார்? அதுவும் உங்களுடைய பாட புத்தகத்தில் உள்ளது. இந்த கேள்வியினுடைய பதிலும் உங்களுடைய பாட புத்தகத்தில் உள்ளது. பக்கம் எண் 20 எடுத்துக்கொள்ளுங்கள். மலைகளையும் காடுகளையும் திரு வி. எவ்வாறு வர்ணித்தார் என்று உள்ளது. அதையும் பார்த்து எழுத வேண்டும். மலைகள் எத்துணை விதமாக காட்சி வழங்குகின்றன. சில இடங்களில் மலைகள் நிற்கும் தோற்றம் இயற்கை ஊசல் போல் விளங்கிற்று. சில இடங்களில் மலைகள் சிங்கம் எழுந்து நின்று பாய வரும் தோற்றத்தை வழங்கிக் கொண்டு நிற்கின்றன. சில இடங்களில் அவை செய்கரை போல், செய்கரை என்றால் அணைக்கட்டு, செய்கரை போல் நேர்மையாக நிற்கின்றன. பசுமை நிலவாத மலைப்பாங்கரே காணும். தெங்கும் கமுகும் ரப்பர் மரங்களும் ஒரு பெரும் பசும் கடல் பொங்கி வருதல் போல் காணப்படுகின்றன. சில இடங்களில் நானா பக்கங்களிலும் மலை சூழ்ந்து நிற்ப அவைகளில் நின்றும் பொழியும் அருவி அவைகள் நடியில் நீரான் என ஓடி திகழ நடுவன் பச்சை பசேலென வான்பயிர் தலையசைத்து நிற்கும் அழகை கண்டு வந்தேன். திரு வி. அவர்கள் மலைகளையும் அவர் கண்டிக்கு சென்று, கொழும்பில் நின்றும் கண்டிக்கு சென்று அவர் கண்ட காட்சிகளை நமக்கு வர்ணனையாக இங்கே கொடுத்திருக்கிறார். இதை கேட்கும் போதே நமக்கும் அவ்விடங்கள் எல்லாம் சென்று காண வேண்டும் என்ற ஒரு ஆர்வம் வருகிறது. நாம் இது போல நிறைய சுற்றுலா சென்றிருப்போம், நிறைய காட்சிகளை கண்டு வர்ணித்திருப்போம், ரசித்திருப்போம். அதுபோல திரு வி. கூறிய இந்த பயண கட்டுரையும் நீங்கள் வாசித்து இதனுடைய விடையை எழுத வேண்டும். மாணவர்களே, அடுத்ததாக உங்களுக்கு ஒரு செயல்பாடு உள்ளது. வர்ணனை வாக்கியங்களை எழுதுங்கள். இந்த பயண கட்டுரையில் திரு வி. அவர்கள் நிறைய வர்ணனை வாக்கியங்களை பயன்படுத்தியிருந்தார். அந்த வர்ணனை வாக்கியங்கள் எவையெல்லாம் என்று நான் தருகிறேன். உங்களுடைய புத்தகத்தில், நோட்டு புத்தகத்தில் எழுதி எடுத்துக்கொள்ளுங்கள். முதல் வாக்கியம் பாருங்கள், எழுதி எடுத்துக்கொள்ளுங்கள் அல்லது உங்களுடைய புத்தகத்தில் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். வர்ணனை வாக்கியங்கள்.
மலைகள் சிங்கம் எழுந்து நின்று பாய வரும் தோற்றம் போல். வர்ணனை வாக்கியங்கள். மலைகள் நிற்கும் தோற்றம் இயற்கை ஊசல் போல். செய்கரை போல் நேர்மையாக நிற்கின்றன. மலைகள் செய்கரை போல் நேர்மையாக நிற்கின்றன. மரங்கள் ஒரு பெரும் பசுங்கடல் பொங்கி வருதல் போல். மரங்கள் ஒரு பெரும் பசுங்கடல் பொங்கி வருதல் போல். பச்சை பசேலென வான்பயிர் தலையசைத்து நிற்கும். பச்சை பசேலென வான்பயிர் தலையசைத்து நிற்கும். மாணவர்களே, நீங்கள் இந்த வர்ணனை வாக்கியங்களையும் எழுதி கொண்டு இது போல பாடப்பகுதியை வாசிக்கும் போது உங்களுக்கு வேறு ஏதாவது வர்ணனை வாக்கியங்கள் தெரிந்திருந்தால் அதையும் சேர்த்து எழுத வேண்டும். எழுதி வாசிக்கவும் செய்ய வேண்டும். என்றால் உங்களுடைய 4வது செயல்பாடாக ஒரு செயல்பாடு உள்ளது. இந்த பயணக்கட்டுரையில் நமக்கு தெரியாத புதிதான சில கடினமான சொற்கள் இருந்தன. அந்த சொற்களினுடைய பொருளை தெரிந்து கொள்வோமா? நோட்டு புத்தகத்தில் குறித்து எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒரு சில வார்த்தைகளும் உள்ளன. அவற்றினுடைய பொருளை நான் கூறுகிறேன், நீங்கள் எழுதி எடுத்துக்கொள்ள வேண்டும். எழுதிக் கொள்ளுங்கள். செலவு. செலவு என்றால் பயணம். வெம்மை வெப்பம். புலனாதல் அறிதல் அல்லது கண்ணுக்கு புலனாதல் அறிதல் என்று பொருள்படும். பைங்கூழ்கள். பைங்கூழ்கள் என்றால் இளம் பயிர். நடுவன். நடுவன் என்றால் நடுநிலை அல்லது நடுவில். உவந்தேன் வியந்தேன். உவந்தேன் வியந்தேன். செலவு, பயணம், வெம்மை, வெப்பம், புலனாதல் அறிதல், பைங்கூழ்கள், இளம்பயிர், நடுவன், நடுவில் அல்லது நடுநிலை, உவந்தேன் வியந்தேன். எழுதி கொண்டீர்களா? என்றால் ஆசிரியர் 4 செயல்பாடுகளையும் கூறினேன். அவற்றினுடைய விடைகளையும் எழுத சொல்லி கூறியிருக்கிறேன். இனி உங்களுக்கு ஒரு தொடர் செயல்பாடு, மிகவும் எளிமையான ஒரு செயல்பாடு. இந்த செயல்பாடுகள் அனைத்தையும் செய்த பின்பு நீங்கள் சுற்றுலா சென்ற, நீங்கள் ரசித்த ஏதாவது ஒரு இயற்கை காட்சியை பற்றி உங்களுடைய பயணத்தை ஒரு தலைப்பு கொடுத்து நீங்கள் அந்த இடத்தில் சென்று கண்டு கழித்த அந்த அழகை வர்ணித்து ஒரு பயண கட்டுரை நீங்கள் எழுதி உங்களுடைய ஆசிரியருக்கு கொடுக்க வேண்டும். செய்வீர்களா? எழுதி பார்க்க வேண்டும். முயற்சி செய்து பார்க்க வேண்டும். இந்த அனைத்து செயல்பாடுகளையும் செய்த பிறகு உங்களுடைய பயணத்தை ஒரு அனுபவமாக நீங்கள் எழுத வேண்டும். அதுதான் உங்களுடைய தொடர் செயல்பாடை குறித்து எடுத்துக்கொள்ளுங்கள். நீங்கள் சென்ற பயண அனுபவத்தை அடிப்படையாக்கி ஒரு பயண குறிப்பு எழுதுங்கள். மாணவர்களே, இன்று நாம் தமிழ் இயற்றி புத்தகத்தில் 2 பாடங்களை படித்தோம். மழையும் மானிடமும், எனது இலங்கை செலவு இந்த பாடத்தையும் படித்தோம். இப்போது கடைசியாக இந்த முதல் பாடத்தில் கடைசியாக உங்களுக்கு சுட்டெழுத்துக்கள் என்ற தலைப்பில் ஒரு பகுதி கொடுக்கப்பட்டுள்ளது. அதை நாம் என்னென்று பார்ப்போம். சுட்டெழுத்துக்கள், அதாவது ஒருவரை குறிப்பிட்டு சொல்வதற்கு நாம் பயன்படுத்தக்கூடியது. எதையாவது குறிப்பிட்டு சொல்வதற்கு நாம் பயன்படுத்தக்கூடிய எழுத்துக்கள் தான் சுட்டெழுத்துக்கள். பாருங்கள், இதையும் உங்களுடைய புத்தகத்தில் எழுதி எடுத்துக்கொள்ளலாம். நீங்கள் சுட்டெழுத்து. ஒன்றினை சுட்டெழுத்து. ஒன்றனை சுட்டி காட்ட வரும் எழுத்துக்கு சுட்டெழுத்து என்று பெயர். இது மொழிக்கு முதலிலே நின்று ஒரு பொருளை சுட்டி காட்டும். சுட்டெழுத்துக்கள் 3: ஆ, இ, உ. ஆ என்பது செய்மை சுட்டு, அதாவது தொலைவில் உள்ளது. அங்கு, அவன், அது. இ அண்மை சுட்டு, அதாவது அருகில் உள்ளது. இங்கு, இவன், இது. உ என்பது செய்மை சுட்டுக்கும் அண்மை சுட்டுக்கும் இடையே உள்ள பொருளை குறிக்கும். உங்கு, உவன். உ என்னும் சுட்டு இன்றைய வழக்கில் பயன்படுத்தப்படுவதில்லை. இவைதான் சுட்டெழுத்துக்கள். உங்களுடைய பாட புத்தகத்திலும்
பக்கம் எண் 22 எடுத்துக்கொள்ளுங்கள். அதில் சுட்டெழுத்துக்களை பற்றிய ஒரு குறிப்பு கொடுக்கப்பட்டுள்ளது. அதனை தொடர்ந்து ஒரு செயல்பாடும் உங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. சுட்டெழுத்துக்கள், சுட்டு சொற்கள் எவை என்றும் அவற்றை எவ்வாறு எழுதுவது என்றும் உங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. வாசித்து பார்ப்போமா? உங்களுடைய புத்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், வாசித்து பார்ப்போம். வாசித்த பிறகு அந்த செயல்பாடை நீங்கள் செய்வீர்கள். சுட்டெழுத்துக்கள். யார் இதை உடைத்தது? இவன்தான் உடைத்தான். இல்லை, அவன்தான் உடைத்தான். இது போன்ற உரையாடல்களை நாம் அடிக்கடி கேட்கிறோம். அவன், அவள், அவர், இவன், இவள், இவர், அது, இது, அவை, இவை என்னும் சொற்கள் குறிப்பிட்ட மனிதரையோ பொருட்களையோ சுட்டிக்காட்ட உதவும். இவ்வாறு சுட்டிக்காட்ட உதவும் எழுத்துக்கள் 2. அந்த எழுத்துக்கள் ஆ, இ. இந்த எழுத்துக்கள் தான் சுட்டெழுத்துக்கள் என அழைக்கப்படுகின்றன. முன்பு ஊ என்பதும் சுட்டெழுத்து என அழைக்கப்பட்டது. உப்பக்கம் என்றால் முதுகு பக்கம் என்று பொருள். அதுபோல உம்பர் என்றால் மேலே என்பது ஆகும். அவன், இவன், அது, இது என்று சுட்டிக்காட்டுவது ஒரு வகை. அப்பையன், இப்பெண், இப்பள்ளிக்கூடம் என்று சுட்டிக்காட்டுவது மற்றொரு முறை. இதில் என்ன வேறுபாடு உள்ளது? கவனமாக பாருங்கள். இந்த இரண்டிற்கும் வேறுபாடுகள் உள்ளன. அவன், இவள், அது என்று சுட்டிக்காட்டி கூறும்போது அந்த சொற்கள் ஆணா பெண்ணா ஒரு பொருளா என்பதையும் சேர்த்தே சுட்டிக்காட்டுகின்றன. ஆ, இ என்ற எழுத்துக்கள் சுட்டிக்காட்டும் போது ஆண் பெண் என்ற வேறுபாடின்றி அனைத்தையும் பொதுவாக சுட்டிக்காட்டுகின்றன. வாசித்த போது கவனித்தீர்களா? ஆ, இ, உ என்பதுதான் சுட்டெழுத்துக்கள். அதில் உ என்ற எழுத்து நாம் இப்போது பயன்படுத்துவது இல்லை. ஆ, இ என்பது சுட்டெழுத்துக்கள். அவன், அவள், இது, அது, அவை, இவை என்பன சுட்டு சொற்கள். இந்த சொற்களை பயன்படுத்தி உங்களுக்கு ஒரு 3 கேள்விகள் கொடுக்கப்பட்டுள்ளன. அந்த கேள்விகளை எழுதுவதற்கு முயற்சி செய்து உங்களுடைய ஆசிரியருக்கு கொடுக்க வேண்டும். பாருங்கள். சுட்டு சொற்கள் அமைத்து விடை எழுதுங்கள். எது உன் வகுப்பறை? எது உன் வகுப்பறை? யார் உனது தங்கை? யார் உனது தங்கை? எந்த பக்கம் உன் வீடு உள்ளது? எந்த பக்கம் உன் வீடு உள்ளது? கவனித்தீர்களா? சுட்டெழுத்துக்களை பற்றி படித்தோம். புரிந்து கொண்டதா? என்றால் இன்று நாம் தமிழ் ஏற்றி புத்தகத்தில் 3 பகுதிகளை படித்திருக்கிறோம். மழையும் மானிடமும், எனது இலங்கை செலவு, சுட்டெழுத்துக்கள். இந்த 3 பகுதிகளையும் நன்றாக வாசித்து இதனுடைய செயல்பாடுகள் அனைத்தையும் செய்து உங்களுடைய தமிழாசிரியருக்கு நீங்கள் கொடுக்க வேண்டும். நாம் நம்முடைய அடுத்த வகுப்பில் அடுத்த பாடத்தில் சந்திப்போம். நன்றி.